ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ரெசிபி கொண்டக்கடலை வச்சு மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சுண்டலை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை, 1/4 கப் அளவுக்கு புதினா இலை, 3 பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சிகப்பு மிளகாயும் சேர்ந்து போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், 2 பூண்டும், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. இது அவ்வளோத்தையும் சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், கொண்டக்கடலையிலே நிறைய தண்ணி இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கருவேப்பிலை கொஞ்சமும் 1/4 கப் அளவுக்கு நறுக்கிய வெங்காயமும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்ல ஒரு பால் மாதிரி ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி உருட்டுனதுக்கு அப்புறமா கையில் வச்சு லைட்டாக தட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். எண்ணெய் இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். வடை நல்ல கோல்டன் கலரில் வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். வடை கருகிடக்கூடாது, கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது கொண்டக்கடலை சேர்த்து பண்ணுற வடைங்கிறதுனால நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோமோ அதை அவ்வளோத்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட வடை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத்தன்டிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.